இன்னைக்கு வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேற்று வீடியோவில் மிகச்சிறந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதில் நிறைய ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகி போச்சு. நேம் வந்து மாறி மாறி கிடக்குது, கொஞ்சம் எடிட்டிங் ப்ராப்ளம். ஸோ அந்த ஒரு மன்னிப்பு இதில் கேட்டுட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். நேற்று வீடியோவில் வந்து கண்டென்ட் மிஸ் ஆன ஒரு கிளிப்பை வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க மாறி பாய் போயிட்டு வர மக்களே. இனிமே என் வீடியோ வராது. கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்வென்ச்சர் இதான் ஃபர்ஸ்ட் டைமு இவ்வளோ உயரத்துலேருந்து கீழே போகிறேன். எவ்வளோ உயரம் போகிறீங்க? புரிச்சி காலிப்பாவெல்லாம் போயிருக்கேன் நான். இது சின்னது தான், பரவாயில்ல போயிடலாம். என்ன தம்பி எதை பிடிக்கணும்? ஏதோ ஒன்று பிடிக்கவா? எங்க ரெண்டையுமே குத்து மதிப்பா சொல்றாங்களே. ஆமா யாராவது என்ன தள்ளி விடுங்களேன். அந்த அண்ணாமலையார் தீபத்தை பாருமா. ரெண்டு கை விட்டு வாடா. ஏன் விடுவாடா? ஏன் விடுவா? யார் யாரு? கேமரா போச்சு. என்ன அடி எனக்கு. ஏரியாவை தாண்டி போறேன், ஏரியாவை தாண்டி போறேன். டெட் பாடி மேல போயிருக்கு. நீதான் எப்படி வேணாலும் வாங்க. வந்துட்டேன் வந்துட்டேன். சரி சரி, நீ உள்ள மாட்டேன், நீங்க தொங்கி நாங்க போயிடுவோம். இருக்கட்டும். அங்கே ஏறிக்கு வந்து முக்கியம் இல்லை, இப்போ கீழே இறங்கணும். அப்படியா? ரெண்டு செகுத்தா இருக்குதா? ஏன் இது படிக்கட்டு என்னாச்சு? முடிஞ்சிட்டோ? குட் மார்னிங் கைஸ், எப்படி இருக்கு? நான் ஒரே ஒரு ஸ்கார்ப் இந்த தலைக்கு போடுறது கொண்டு வந்தேன். என் அக்கா போய் வந்தான்ல, அவனுக்கு இல்லை. அவன் அவசரமாக வந்ததில் அவனுக்கு எடுத்துகிட்டு வரல. ஸோ அவனுக்கு கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு வந்து நான் என்னுடைய டர்க்கி டவல் தானே சொல்லுவாங்க. சரி, ஏதோ ஒரு டவல் போட்டாச்சு. இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா மணி 6:15 ஆகுது. கிளம்பியாச்சு. நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம். ஒரு ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸ் ஆனால் இல்லையா, அதுவே இருக்கிறதே ஹிட்டனாக குட்டியாக தான் இருக்குமா. அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம். சரிங்களா? ஏங்க இப்படி வீடியோ எடுத்துட்டு ஆபாசமாக வந்து நின்னீங்கன்னா என்னங்க அர்த்தம்? வீட்டில் கூட காலைல அரைகாலுக்கு எழுந்திரிக்க மாட்டீங்க, எல்லாம் எழுந்திரிச்சு நிற்கிய. சன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துருச்சு, பட் எதுவுமே தெரியல. ஃபாகை பாருங்கள், இங்கே சுற்றி ஃபாகை பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்குல்ல. செம. எங்கள் ப்ராப்பர்ட்டியை சுற்றி இடம் நல்லா இருக்குது. ஒரு காடு இருக்குது. அப்படியே நாங்கள் பார்க்குறோம். கீழே வந்து 2 கார் இருக்குது. இது யார் காருன்னு தெரியல. எங்கள் பைக்ஸ் எல்லாம் வேறு இடத்துல இருக்குது. நாங்கள் போய் பார்த்தா உள்ளே ஃபுல்லாக பனியாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் இன்றைக்கி பிளான் என்னென்னா, காலைல நாங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ நல்லா பெருசாக எடுத்துகிட்டு, ஏன்னா இடம் இருக்குல்ல, ஒரே இடத்துல வண்டியை விட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நேராக இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஏலகிரியில் கீழே மலையிலேருந்து இறங்க போகிறோம். அப்படியே நாங்கள் சென்னைக்கு போக வேண்டியது. இதான் இன்றைக்கி பிளானு. காலையில் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உண்மையிலே இது ஊட்டி கொடைக்கானல் போனால் நம்ம வந்து வைப்பு இருக்கும். அந்த வைப்பு ஏலகிரியில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஏழைகளின் ஊட்டின்னு சொல்கிறாங்கல்ல, கண்டிப்பாக பட்ஜெட் வைஸ்லேயும் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கும் இந்த ஏலகிரியில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இங்களோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க, நல்லாவே இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து 2 நாளாக கத்தி பேசுனதுனால நமக்கு வந்து கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் வாய்ஸ் நல்லா தான் இருக்கும். அந்த ஃபோட்டோ லாகிங் வாய்ஸில் நல்லா தான் இருக்கும். காலையில் எல்லா பைக்ஸும் வந்து வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சார். ஆமாம், இப்போ நல்லா துணியை வச்சு தொடச்சோம்னுங்களேன், நம்ம கரும்புலி எப்படி இருக்காப்புல பாருங்கள். பனி எப்படி இதாகிட்டுருக்கு கம்ப்ளீட்டாக. தண்ணி ஈரம் எவ்வளோ ஈரம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். அப்படியே அங்கே சன்ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்குங்க. வெட்டி கிட்டிலாம் தண்ணி என்னமோ ஊற்றி விட்ட மாதிரி இருக்குது.
யாரோ ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து நம்ம வண்டி மேலே ஊற்றி விட்ட மாதிரி இருக்குங்க. எல்லாம் இங்கே பாதி பைக்ஸ் இங்கே இருக்குது, மீதி பைக்ஸ் அங்கே இருக்குது. இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி. நேற்று பகலில் சரியாக காட்டலை. ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி. அந்த பக்கம் வண்டி பைக்கு நிறைய விட்டுருக்காங்க. இங்கே கொஞ்சம் பைக்கு அங்கே அவ்வளோதான் விட முடிஞ்சுது. இப்போ எல்லாம் வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இன்டர்செப்டரு, அப்புறம் புல்லட்டு, R15 புல்லட்டு, அப்புறம் டாமினர் 400, எக்ஸ்பல்ஸு, யூனிகானு, பிளாட்டினா, எல்லா பைக்கும். எக்ஸ்பல்ஸே ஒரு 2 எக்ஸ்பல்ஸ் இருக்குது. 310 GS, அப்புறம் 390 அட்வென்ச்சரு அப்படின்னு நிறைய வண்டிங்க. இல்லாத வண்டியே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்குது. சந்தோஷம். நம்ம கூப்பிட்டு ஃபஸ்ட் டைம் வந்ததில் சந்தோஷங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா GS செம்மையாக நிற்கிது பாருங்கள். பனி தண்ணி இங்கேயுமா இவ்வளோ பனி வையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரேலி எடிஷனா இது? இல்லை நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்களா? இல்லை ரேலி எடிஷன் தானே சார். சூப்பராக இருக்குங்க. கேஸ் கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து வண்டியை வந்து ஃபோட்டோஸ்க்காக இப்படி விட்டுட்டோம். இங்கே நம்மளை பார்க்குறதுக்காக கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு 4 செலிப்ரிட்டி வந்திருக்காங்க. சதீஷ், ஹாய் ப்ரோ. அதுக்கப்புறம் ராஜ்குமார் ப்ரோ, த கிரேட் லதாக் ரைடர். ஏகப்பட்ட அவாடி சும்மா பக்கத்து வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு வருவாங்க. அவங்க ஒரு பெரிய டீமு. இங்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் ப்ரோ. ஹாய் 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 ஹாய், எப்படி இருக்கீங்க? மேலே ஹெலிகாப்டர் ஓடுத்து பார்த்து ஒரு ஹெலிகாப்டர் கை காட்டுறாங்க. ஹாய் 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 ஹாய், நீங்கள் வணக்கம். ஹெலிகாப்டருக்கு போடுறீங்க. வணக்கம் எல்லாருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகத் ப்ரோ. எல்லாருமே நாங்கள் கிருஷ்ணகிரியில் போய் பார்த்தோம். இப்போ அவங்க ஏரியாவுக்கு வந்தோன்னா வந்திருக்காங்க. கிருஷ்ணகிரி, ஏலகிரி எல்லாம் பக்கத்தில் தானே. வந்து ரொம்ப ஹாப்பி ப்ரோ. சந்தோஷம். 4 பேராக காரில் வந்திருக்காங்க. நம்ம கூட இப்போ ட்ரெக்கிங் வர போகிறாங்க. ரொம்ப நன்றி ப்ரோ வந்திருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலி நேற்றே வர சொன்னேன். நேற்று என்னமோ வேலையாயிட்டு. எல்லாம் பிஸ்னஸ் மேன்ஸ். சரி அப்படியே கிளம்புமா? டக் டக் டக்குன்னு வண்டியை காட்டுறேன் நான் உங்களுக்கு. இது டாமினர் 400. இது வந்து மீட்டியாரு. இது புல்லட்டு, தலைவரோட புல்லட்டு. இது வந்து R15 அண்ணே. இது வந்து புல்லட்டு. இது கிளாசிக்கு. ஹாய் ப்ரோ. இது எப்செட்டு ஃபேஸரு. ஹாய் ப்ரோ. இது யூனிகான் 150 160 ப்ரோ. ஆமாம், இது வந்து சிவா ட்ரீம்ஸோடைய ட்ரீமான வண்டி. அது என்ன வண்டி ப்ரோ? எக்ஸ்பல்ஸ். சாரி ப்ரோ. இது காக்காவுடைய 390 அட்வென்ச்சர். இது PS6 சூப்பர். இது வந்து கிளாசிக்கு. இது எக்ஸ்பல்ஸ். அதே தான் ரெட்டு. என்னப்பா 2 பேர் வந்திருக்கியா? ரைட் ஃபேக்ட்ரி. ஓ அவரோடது. உங்களது NSங்க. நீங்கள் இதில் வந்திருக்கியா? ரைட் ஃபேக்ட்ரி. சரி ஓகே. இது பிளாட்டினா. இதான் எனக்கு ஃபேவரட் பைக்கு. 110. என்ன ப்ரோ? ஹாய் ப்ரோ. அப்புறம் இது யார் பைக்குன்னு தெரில, விளங்காதவன். அப்புறம் இது வாங்க திருவண்ணாமலை ஜெகதீஷ். ஆமாம், அதுவும் ஜெகதீஷ், இதுவும் ஜெகதீஷ். அது வந்து இன்டர்செப்டர் பாருங்கள். இன்டர்செப்டர் எனக்கு பிடிச்ச கலரு. எனக்கு நான் சொல்லியிருந்தால இந்த கலர் பிடிக்கும்ட்டு. சாரன் போய் அதுக்கப்புறம் இவர் கமல். ஆமாம், கிரேட் டாக்டர் கமல். BMW 310 GS ஏ கிடையாது ப்ரோ. ஒரு ஏ போட்டுங்க. ஆமாம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்களுக்கு வந்து TVS அப்பாச்சி வேறு லெவலு. சந்தோஷ் சென்னை. TVS வந்துருச்சு. அடுத்து R15 V2 எஸ்ஸா? ஓகே. இவங்க வந்து ஏலகிரி இங்கே தான். அப்படி தானே. காலையில் இப்போ நைட்டு போயிட்டாப்புல. இன்றைக்கி தான் காலையில் வந்திருக்காப்புல. இது அடுத்தது கிளாசிக்கு. ஹாய் ப்ரோ. அடுத்தது வந்து இதுவும் நம்ம ஃபேவரட் பைக்கு CB 200X தலைவரோடது. ஹாய் ப்ரோ. இது நம்ம தென்காசிக்காரரு, சேர்மாதேக்காரரு. சுசுகி வீஸ்டோமு, மஞ்சள், சிவப்பு. வேறு ஏதாவது கலர் இருக்கா? என்னங்க கலராக வச்சுருக்கிய? பஞ்சம் டைம் மாதிரி. வாங்க அடுத்தது. இது நம்ம ஃபேவரெட்டு டார்க் ரைடர் 3.0 மோஜோ. அந்த வண்டி ரிப்பேர் அவர் வந்து சித்தூர்லேருந்து வந்திருக்காரு. இல்லை பிரேக்கு பேடு மாற்றுறதுக்காக, இந்த மோஜோவுக்காக. மோஜோவோட ஃப்ரெண்ட். இங்கே பாருங்க. எத்தனாயிரம் கிலோமீட்டர் ப்ரோ ஓடி இருக்கு? ஓடிச்சுங்க 8,000 போயிட்டா? பரவாயில்ல. அதுக்காக அவருடைய ஃப்ரெண்டு மோஜோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஹாய் ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ. இவர் நான் மோஜோ வாங்கும்போது இவர் என்கிட்ட பேசியிருந்தாப்புல. உங்களுக்காக கூட வந்திருந்தா? எனக்காகவா? நீங்கள் அப்பெல்லாம் சொல்லாதீங்க. சித்தூர் தாலுக்காவா? பால்கோவாங்க. திருப்பி என்கிட்ட கேட்டுறாங்க திருநெல்வேலி அல்வா எங்கன்ட்டு. ஐயா ப்ரோ வைங்க. ஐயோ நல்லா இருக்கு. பார்த்தீங்கல்ல எங்கால. ஆமாம். இது ஹாய் ப்ரோ. நீங்கள் என் ஃப்ரெண்டு 2 பேராக தான் வந்தீங்களோ? 3 பேர் வந்தீங்களோ? ஓகே. எல்லாம் பைக் ரெடியாக இருக்குது. இப்போ ட்ரோனும் மேலே போகுது. கோயிலு கருங்கோயிலு மாமம் மரக்கோயிலு கோலம் போடும் பாட்டாலே மயில மயில மாமம் கவி கோயிலு ராகம் பாடும் கேட்டாலே சேதி சொல்லும் பாட்டாலே ஒன்ன எண்ணினா
கைஸ், ஏழைகளின் ஊட்டியான ஏலகிரியில் இப்போது நாங்கள் வந்திருக்கும் இடம் புத்தூர் வாட்டர் ஃபால்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க புத்தூர் வாட்டர் ஃபால்ஸ்னால் மொக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. லோக்கலில் உள்ளவங்க அந்தளவுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு. பட் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. சுற்றி பாருங்களேன், செம்மத்தியாக இருக்குங்க. நாங்கள் வந்த பிளேஸ் எல்லாமே நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா நான் வந்து கோப்ரோ ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரல. ஸோ வீடியோ எடுக்க முடியல. எல்லோரும் ரைடர்ஸுமே வந்துட்டாங்க. நாங்கள் போக போக காட்டுறோம். மிஸ்ட்டும் அந்த சன்னும் சேர்ந்து இந்த ஏரியாவே வேறு லெவலில் ஆக்கிடுச்சு. கைஸ், அகைன் ஒரு அட்வென்ச்சர் பயணம். ஏலகிரியில் வந்துட்டு எல்லோரும் அந்த பார்க்கு, பஜாரு, மார்க்கெட்டு, அப்படியே ஒரு பாட்டில் கடை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் அதையும் தாண்டி ஏலகிரியோட அழகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி காட்ட போகிறேங்க. இங்கே பாருங்கள், ட்ரெக்கிங்க்கு பாதையே கிடையாது. இப்படி தான் போகுது. இந்த மனுஷன் உருண்டு போக போகிறாருன்னு நினைக்கிறேன். வாங்க பாருங்க, உங்கள் வெயிட்டுக்கு அப்படியே தள்ளுது ப்ரோ உங்களை. அப்படியா? ஆமாம். வெரி குட். மனுஷன் 2 கிலோமீட்டர் இங்கே தானே இருக்குது. நமக்கு வயநாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் போயிருந்தோம். அது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, இது ஃபுல்லாக மரமாக இருக்குது. கேரளாவில் மட்டும்தான் அழகு இருக்குமா, நம்ம ஊர்லேயும் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி. இந்த பக்கம் சவுண்டு, வாட்டர் ஃபால் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. சமத்தியாக கேட்குது. சூப்பருங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த ஆறு ஓடுதா, ஆற்று தண்ணியா? ஆனால் கொஞ்சம் கலங்களாக இருக்குல்ல. வழக்கமாக நம்ம வந்து இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் கலங்களாக இருக்குது. இங்கே பாருங்கள், அடர்ந்த காட்டிலேருந்து தண்ணி வர்ற மாதிரி வருது. பட் கலங்களாக இருக்குது, கொஞ்சம் கலராக வந்த மாதிரி வருது. ஒருவேளை இந்த பகுதி எல்லாமே செம்மண் கலர் இருக்கிறதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, பறவைகள் சத்தம், மரங்களுக்கு இடையில் சூரியன், அப்படியே போகிற தண்ணி, அதுக்கு நடந்து போகிற ட்ராவலர்ஸ், பைக்கர்ஸ், அதை அனுபவிச்சு போயிட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே அந்த அனுபவம் இருந்துக்கிட்டே இருக்குது. சூப்பர், வேறு லெவலில். இப்போ இத்தனை பேரையும் நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க நேற்று ஃபுல்லாக சாப்பாடு, மற்றபடி அந்த ஸ்டே, அதுக்கப்புறம் இப்போ ட்ரெக்கிங்கு, போய் குளிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறது வந்து கொஞ்சம் சவாலான விஷயங்கள் தான். பட் அதை நம்ம வந்து சந்தோஷமாக பண்ணுறதுனால அதை செய்ய முடியுதுங்க. சரிங்களா? நம்ம வந்து ஏன்டா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. இது கூட இவங்க கூட நானும் சேர்ந்து போகிறது அப்படிங்கிறது இன்னும் மகிழ்ச்சி அதிகமாக்குது. ஸோ அதனால தான் நம்ம செய்கிறோம். இது இந்த ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செய்யும்போது நிறைய மகிழ்ச்சிகளும் அதிகமாகுது, நிறைய ஃப்ரெண்ட்ஸும் அதிகமாகறாங்க. ஸோ கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும் இனிமேல் வர்ற காலங்களில். அதாவது ரொம்ப நாளைக்கு, வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறையாவது நம்ம இப்படி வந்து கூடி நம்ம மக்களை, அதாவது நம்ம நட்புதாரர்கள் கூட இந்த மாதிரி ஒரு ரைடு போகணுங்கிறது என்னோடய ஆசை. எப்படியும் வந்து நமக்கு அந்த வாய்ப்புகளை ஃப்யூச்சர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு நான் தான் குளிக்க போகிறேன். அவங்களாம் வர்றாங்களா இல்லையா தெரில, பட் நான் தான் குளிக்க போகிறேன். தொண்டை போயிடுச்சு, அதனால் ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். கைஸ், அந்த ஃபால்ஸு அது வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் போனால் வேறு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்தாச்சு. நம்ம ஆளுங்க போய்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம லடாக்கு போனால் நம்ம போகிற இடத்துல நம்ம பதிவு பண்ணுவோம்ல நம்மளுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம், அந்த மாதிரி நம்மளோட ஸ்டிக்கரை இங்கே பதிவு பண்ணலான்னு மனசில் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு காடு. ஆனால் அதுலேயும் ஒரு மனுஷன் வச்சுருக்காரு பாருங்க, ஸ்டிக்கரை பாறை மேலே ஒட்டிட்டு போயிட்டார் பாருங்க. அட பாவி மனுஷா, பன்னீர்செல்வம் ப்ரோ, என்ன இருக்குது இன்னும் அநியாயம்லாம் பண்ணிகிட்ருக்கியா? என்னமோ உங்கள் காடா இது? ஸ்டிக்கரை ஓட்டிட்டு போறியா பைக்கர்ஸு? அட பாவிங்களா, ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்காக இந்த அநியாயமா? வந்துட்டோம் 1 கிலோமீட்டர்னு சொல்லி 2 கிலோமீட்டர் கூட்டு வந்துட்டாங்க. வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு. மண்ணு சரிச்சு விட்றாத, இங்கே இருக்குது. எப்படி பண்ணீங்க? ஓ சூப்பர் சூப்பர். வாரம் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். காய்ஸ், செம்ம சூப்பராக அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு, குளிக்க போகிறோம். ஹாய் ப்ரோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லா குடிக்கலாம், தடாகம் மாதிரி இருக்குது. ஆனால் அதோட ஆழம் என்னன்னு தெரியல. நமக்கு இந்த காட்டை வர்றவர்
மேலே போயிட்டாரு. இந்த ஃபால்ஸ் கட்ட வந்து ஒரு அதில் எப்படி ஆழம் இருக்குன்னு பார்த்தா அதுலேயே நம்ம குளிக்கலாம். யாரும் இல்லை, ஆளை காணோம். இல்லை ரொம்ப பாறை கால் மாட்டுற மாதிரி இருக்கணும். அதில் நிற்கணும். எவ்வளோ போகுது? குளிச்சு முடிச்சாச்சு. எப்படி இருந்துச்சு ப்ரோ? வேற லெவலு. எல்லாரும் சூப்பரா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படியே மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தண்ணியை பார்த்துட்டு எல்லாம் அழுக்கு அழுக்குன்னாங்க. இப்போ குளிச்சதுக்கு அப்புறம் எப்படி சொல்றாங்க பாருங்க. இல்ல பாக்குறதுக்கு அழுக்கு மாதிரி இருக்கு. ஆனா இது இந்த ஏரியா இயற்கை, அதாவது இயற்கையில படைக்கப்பட்ட எல்லாத்துலயுமே நம்ம மட்டும்தான் அழுக்கு. ஆமா, மற்ற இயற்கை எல்லாமே நல்லதா இருக்கும். சரியா? ஓகே, எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. அப்படியே போயிட்டு இருக்கலாங்க. மேலே ஏறுறது தான் பெரிய டாஸ்காக இருக்க போகுது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி மேலே போனால் தான் நம்ம பைக்கே பிடிக்க முடியும். ஸோ ஓகே கேஸ், மேலே வந்துட்டேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.25 கிலோமீட்டர் இருக்காங்க. அப்படிதானே ப்ரோ? 3 கிலோமீட்டர் கொஞ்சம் கிட்டத்தட்ட. அப்போ நான் 3 கிலோமீட்டர் இறங்கியிருக்கோம், 3 கிலோமீட்டர் ஏறி இருக்கோம். இறங்கின 3 கிலோமீட்டர் இப்போ 1 கிலோமீட்டர் மாதிரி இறங்கிட்டோம். ஏறின 3 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் மாதிரி ஏறி இருக்கோம். நெஞ்செல்லாம் வெடிக்குதுங்க. வர வழியில் இருக்க தண்ணியெல்லாம் கோரி குடிச்சிட்டு அந்தால வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 5 பேர் போல் வரணும். வந்த உடனே நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இங்கே கிளம்பி நேராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனோம். ரூமுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே ரைடர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது எந்த இடம் என்னங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான டிங்னிங் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சென்னை டு ஏலகிரி ட்ரிப்பில் இன்னும் எந்த முடியல. இன்னும் 2-3 வீடியோ இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, பாய் 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 கேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சிறப்பாக சம்பவமாக பண்ணுவானே.